நாட்கள் ரொம்ப ஆண்டிய வருகைக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். அப்படி நாம் இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிற நாட்கள் இது. ஏன்னா உலகம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க முயற்சிக்கிறது. நம்ம ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். வேதம் வாசிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, ஆலயத்துக்கு வருவதற்கு கூட நேரமில்லை என்கிற அளவில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் பரலோக ராஜ்யம் போவது ரொம்ப கடினம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா 2 வாசல் இருக்கு. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இன்னைக்கு அநேகர் விசாலமான வாசலுக்கு நேராகத்தான் ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விருப்பம் இல்லாமல் இஷ்டம் போல வாழலாம், அப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ பாவம் செய்யலாம், ஜாலியாக இருக்கலாம், நீங்கள்லாம் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுற, இதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. ஆண்டவர் வருகிற நாட்களிலே கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி தான் இருக்கும்? இடுக்கமா, வழி நெருக்கமாக இருக்கும். அதில் பிரவேசிக்கிறவர் சிலர், ஆனால் விசாலமான பாதையில் பிரவேசிக்கிறவர் அநேகர். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல ஆதி நிலைக்கு நாம் திரும்பணும். ஆமென். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தினார்கள், எப்படி கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்த்தினார்கள். காலையில் எழும்பினோன்னா குடும்ப ஜெபம், அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஜெபம் பண்ணணும், தனியாக பைபிள் வாசிக்கணும், சபையாக குடும்பமாக சபைக்கு வந்து கலந்து கொள்ள, இப்படி கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் நம்மை வளர்த்தின பெற்றோர்களுடைய அந்த காரியங்களை நாம் மறக்கவே கூடாது. இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தி, குடும்பமாக எப்படி நோவா தன் குடும்பத்தை ஆண்டுடைய அல்லது இந்த அழிவிற்கு விலக்கி மீட்டு ரட்சித்தாரோ, அதே போல நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆமென். 2 கூட்டம் இருக்கு. நீங்க த்ரூஅவுட் த பைபிள், முழு வேதத்திலும் சபையை 2 கூட்டமாக பிரித்து காண்பிக்கிறார் ஆண்டவர். ஆபேல், காயின், அது ஒரு சர்ச் தான். ஆபேலுடைய கூட்டம், காயினுடைய கூட்டம், 2 பேரும் சர்ச்சுக்கு வந்தாங்க, 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. நமக்கு ஒன்று போல தான் தெரியுது, ஆனால் ஒருவனுடைய காணிக்கை தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னைக்கும் சபைக்கு அப்படிதான் 2 கூட்டமும் வருது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் கன்னிகைகள் என்கிற 10 கூட்டம், 10 பேர் கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர். இதுவும் சபை தான். கன்னிகை என்றால் சபை. 2 கொரிந்தியர் 11:1 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று எழுதுகிறார். அப்போ 10 பேர், இதுதான் சபை. அதுல பாதி பேர் எப்படி இருப்பாங்களா? பாதி பேர் புத்தி இல்லாத ஆட்கள். அப்ப புத்தி உள்ளவர்கள் வசனத்தின்படி வாழ முயற்சி செய்வார்கள். அதாவது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பரிசுத்த வாழ்க்கை என்பது நம்முடைய டிசையர்ல தான் ஆரம்பிக்கிறது, நம்முடைய விருப்பத்தில் தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. நானும் பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழணும். ஆனால் இந்த விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி நாம் விரும்பி தீர்மானிக்கும் போது நாம் பாவம் செய்ய வைக்க உலகம், மாம்சம், பிசாசு நம்மை தூண்டுகிறது. இதுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். என்னன்னா, நம்மை தூண்டுகிறது. தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்க நமக்கு டெம்டேஷன் வருது, தூண்டுதல் வருகிறது. ஆனால் நம் ஆசை இருக்கு, ஆனால் டெம்டேஷன்ல விழுந்துடுறோம். பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இத்தனை பேர் ஓடினாலும் நானும் விட்டு என்ன செய்ய மாட்டேன், ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். என்ன இன்னைக்கு இல்லைடா நீ மறுதளிப்பன்னு சொன்னா, ஆண்டவர் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, யார்கிட்ட பேசுறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் உங்களை நேசிக்கிறேன் தெரியாதான்னு டயலாக் விட்டான். நம்மளும் அப்படி தான் நிறைய டயலாக் விடுவோம். யார்கிட்ட சொல்லுங்க?
ஆண்டவர்கிட்ட நம்மள மாதிரி டயலாக் விடுறதுக்கு ஆளே, ஆண்டவரே உங்களுக்காக அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை சாதிச்சிருவேன்னு. ஆனால் நம்ம எல்லாருமே தோற்று போனவர்கள் தான். ஏன்னா நம்ம மனிதர்கள், குறைவுள்ளவர்கள். அதனால் ஆண்டவர் சொல்றார், பேதுரு உன்னை பற்றி எனக்கு ஐ நோ யுவர் வீக்னஸஸ், உன்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும். ஆனால் உன் மேலே நான் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறேன். ஆமென். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ கவனிங்களேன், நம்ம உள்ள விருப்பம் இருக்கு. பேதுருக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் நிற்க முடியல. மறுதலிக்க கூடாதுன்னு தான் நினைச்சான், ஆனால் என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க? இப்படித்தான் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்கோம். ஆமென். அப்ப விருப்பம் இருந்தால் போதாது, முயற்சி எடுக்க வேண்டும். ஆமென். சரி, அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்க நான் உங்களை கேட்கிறேன். முதலாவதாக ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எல்லாரும் சொல்லுங்க. சரி, இவர்கள் யார் என்றால், இவர்கள் அந்த நாட்களில் இருந்த பெரிய தீர்க்கதரிசிகள். யாரு? எலியா, எலிசா, இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள். இவர்கள் தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற ஒரு சில வாலிபர்களை இவர்கள் வைத்து இவங்க பராமரித்து கொண்டு வந்தார்கள் என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. அதாவது நிறைய 5 சென்டர்ல அவங்கள பராமரிச்சாங்கன்னு சொல்லி பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. கில்கால், எரிகோ, ஜோர்டன், அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சு அவங்கள பராமரித்தார்களாம். அதுல ஒரு சென்டர் தான் இந்த சென்டர். ஏன் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக இவர்களை பராமரித்து கொண்டு வந்தார்கள் என்றால், எனக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசன சத்தம் தேசத்தில் குறைந்து விடக்கூடாது, எனக்கு பிறகு இதே அழைப்புள்ள ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு அவர்கள் அதை செய்தார்கள். இப்ப நம்ம சபையில இதை நம்ம செய்யணும். சபை என்னன்னா, சபை உருவாக்குகிற இடம். சபைன்னா என்னங்க சொல்லுங்க சத்தமா? உருவாக்குகிற இடம். நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? உருவாக்கணும். உதாரணத்திற்கு சண்டே கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. நமக்கு நிறைய ஊழியங்கள் நமக்கு இருக்கு. சண்டே கிளாஸ் ஊழியம், வாலிபர்களை நடத்துகிற ஊழியம், அப்புறம் ஜெப ஊழியங்கள் நிறைய இருக்குல்ல. ஆனால் இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னா, அவங்க இன்னொரு சண்டே கிளாஸ் டீச்சரை என்ன செய்யணும்? பேசுங்க எல்லாரும். உருவாக்கணும். ஜெபம் நடத்துகிற ஒருத்தங்க அவங்க என்ன செய்யணும்? இன்னொரு ஜெபம் நடத்துகிற ஒரு ஆளை என்ன செய்யணும்? உருவாக்கணும். மியூசிக் பிளே பண்ற ஒரு ஆள் என்ன செய்யணும்? சொல்லுங்க. சாகிற வரைக்கும் நான் தான் வாசிப்பேன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சர்ச்சில் இருக்கிற தலைவலி அதுதான். ஒரு சில இடத்துல எல்லாம் சிஎஸ்ஐ சாவிக்கு போவேன், அவர் கை இப்படி இருக்கும், ஆனால் அவர் தான் பியானோவில் உட்காந்துருப்பார். ஆமாம், நடுங்கிட்டே இருக்கும். அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். சொல்லுங்க, அடுத்த தலைமுறை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்கள உருவாக்கணும். நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸை சபை உருவாக்க வேண்டும். ஏன்னா வரும் நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் தான் திருச்சபையை என்ன செய்வார்கள்? நடத்துவாங்க. அவங்க மூலமா தான் கர்த்தர் தேசத்தை அசைக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்க இதை நான் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்னா. ஆமென். நீங்கள் ஒரு சில சர்ச்சுக்கெல்லாம் போனால் சார் இவர் தான் சார் யூத் லீடர்னு பார்த்தா அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். எத்தனை வயசு இருக்கும்? அடா பாவி, உங்கள் சர்ச்சில் யங்ஸ்டர்ஸே இல்லை அப்பான்னா, இவர் 40 வருஷத்துக்கு முன்னால் யூத் லீடர் ஆனாராம், இன்னும் எப்படி தான் இருக்கார்? யூத் லீடராக இருக்கார். அப்போ அவருக்கு தெரியல, கான்செப்ட் தெரியல. அவங்கள மற்றவர்களை உருவாக்கணும். ஹல்லேலூயா. சபையில் நிறைய தலைவர்களை நாம் எழுப்பணும். நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம பிள்ளைங்க நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸா திருச்சபையில் எழும்பணுன்றது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். திருச்சபை தலைவர்கள், திருச்சபை நடத்துகிற பொறுப்பில் கூட வாலிபர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமேனே வரல பாருங்க. சார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், எனக்கு தான் எல்லாம் தெரியும் சார், அவன்லாம் சின்ன பசங்க சார், அதனால சாகிற வரைக்கும் நான் தான் சார் அப்படின்னா உங்களை ஆண்டவர் சீக்கிரமா எடுத்துருவார். ஏன்னா ஹலோ, ஏன்னா கர்த்தர் சபையை என்ன செய்கிறாரு?
நேசிக்கிறாரு. வாலிபர்கள் எழும்பணும். இருக்கிறீங்களா? நான் சொல்றது ஒரு சிலர் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆமென். ஒரு சிலர் அப்படிதான், நான் தான் சாகிற வரைக்கும் நான் தான் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு வழியே தெரியல. இன்னொரு தம்பி எழுப்பணும்னா உண்மை என்ன செய்யணும்? வேண்டாம், அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்க 100 வயசு இருங்க, ஆனா விட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஷிப்புக்கு என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க. ஆமென். நம்ம பிள்ளைங்கள் எழும்பட்டும். நம்ம கண்ணு முன்னாலே நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு பின்னால நின்று சபையை நடத்த அவங்களுக்கு உதவி செய்யலாம். வாலிபர்களை நாம் உற்சாகப்படுத்தணும். எனக்கு நீங்க சொல்றது சரிதான் சொல்றவங்க மட்டும் சரி பரவாயில்ல.